ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ கிரிப்டோன்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெலகிராமில் பாட் யூஸ் பண்ணி நம்ம ஏர்னிங் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். முன்னாடியெல்லாம் ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் டெய்லி மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஏன்னா நிறைய ஆப் வந்துச்சுன்னா நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா செல்லில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். இப்போ ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டுனா அதுக்கு பிறகு நம்ம அது எப்படியான ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண மாட்டோம். அதுக்காக இப்போ டெலகிராம்லேயே பார்த்திங்கன்னா பாட் மூலம் ஏர்னிங் பண்ணுறது. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போல் நிறையா இது நம்ம ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த வீகாயின்ங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை பண்ணிட்டு ப்ளேங்கிற பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது போல் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு மேட்ன்னு இருக்கும், டாஸ்க்குன்னு இருக்கும், ஸ்டேக்கின்னு இருக்கும், பூஸ்ட்டுன்னு இருக்கும். மேட்ஸுங்கிறது உங்களோட ரெஃபரல் லிங்கில் யாராச்சும் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ண உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட டோக்கன் உங்களுக்கு இதாகும். இந்த கிளைம் ஆல் இருக்குமா, அதை கொடுத்து கிளைம் பண்ணிக்கிடுங்க. இதுமாரி வந்துடும், கிளைம் பண்ணிக்கிடுங்க. கிளைம் பண்ணதுக்கு பிறகு டாஸ்க்குன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கான டாஸ்க் இருந்துச்சுன்னா அந்த டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாஸ்க் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ளே கேட்டிஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். வந்ததுக்கு பிறகு அதை வெயிட் பண்ணுங்கள். நெட்வொர்க்கு ஸ்லோவாக இருக்கிறதுனால வருது. ஜஸ்ட் இந்த கேட்டிஷனுங்கிற அந்த பேஸுக்கு போய்ட்டு ரிட்டன் வந்துடுங்க, அவ்வளோதான். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 டோக்கன் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். இதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேக்கிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மொத்தம் 2 ஸ்டேக்கிங்கில் போட்டிருக்கேன். இன்னும் ஒன்று பெண்டிங்கில் வச்சுருக்கேன். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்டேக்கிங் முடியும் ஒரு 3 டேஸ் 7 டேஸ் அடுத்து 14 டேஸில் இருக்கும். 3 டேஸுக்கு 2% நம்மளுக்கு ஸ்டேக்கிங் இது அவார்டு கொடுக்குறாங்க. 7 டேஸுக்கு வந்து 7%, 14 டேஸுக்கு 20% கொடுக்குறாங்க. உங்களுக்கு லைவாகவே ஸ்டேக்கிங் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் 3 டேஸ்க்கு பண்ணுறேன். கண்டினியூ கொடுத்துட்டு இதில் மேக்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அப்படியே நான் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டோம்னா அடுத்து ஸ்டேக்குன்னு ஆப்ஷன் ஸ்டேக் ஆகிடும். 3 டேஸுக்கு கழித்து நான் வந்து இதை வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். இது வரையும் இதில் எடுத்துட்டோம். அதுக்கடுத்து பூஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் பேட்டரி லக்கி டேஸ்ன்னு இருக்கும். இந்த ஃபுல் பேட்டரி கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு அதிகப்படியான டோக்கன் ஆட் ஆகும், 3 டைம்ஸ் வரையும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டோக்கன் கொடுத்து நீங்கள் டேப் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட்டோ பாட் இருக்குது, அதுக்கும் குறிப்பிட்ட டோக்கன் கொடுத்து நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 1500 டோக்கன் இருக்குது. அந்த சென்டராக இருக்கிறத இந்த டேப் பண்ண பாருங்கள், டேப் பண்ணோம்னா எனக்கு அக்கௌண்ட்டில் டோக்கன் ஆட் ஆகிட்டே இருக்கும். டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் டோக்கனை டேப் பண்ணி அதிகப்படியான டோக்கனை ஏர்ன் பண்ணி வைங்க. வித்ட்ராவல் இதில் இது ஒரு நல்ல இன்கம் கொடுக்கும். இப்போக்கி நல்லா ஒரு ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே ஜாயின் பண்ணுங்கள். ஏன் ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் அதிகப்படியான டோக்கன் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதனால தான். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.